நீயாகுന്ന மாம்ச மனுஷனும் நீங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மாம்சீக மனுஷனும் നിന്റെ അകത്തുള്ള സ്പിരിച്വൽ മാനും തമ്മിൽ ഒരു കമ്മ്യൂണിക്കേഷൻ ഉണ്ടാവണം. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கும் இவர்கள் இடையே ஒரு தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன், பரிமாற்றம் உண்டாக வேண்டும். മാംസ മനുഷ്യൻ மாம்சீக மனுஷனும் സ്പിരിച്വൽ മാൻ கீழ்ப்படுത്താൻ പാടില്ല. ஆமென். சரீர பிரகாரமான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை கீழ்ப்படுத்த கூடாது. സ്പിരിച്വൽ മാൻ ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் മാംസ മനുഷ്യനെ കീഴ്പ്പെടുത്തണം. சரீர பிரகார மனுஷனை கீழ்ப்படுத்த வேண்டும். ഈ സ്പിരിച്വൽ മാനെയാണ് இந்த ஆவிக்குரிய மனுஷனை தான் മാംസ മനുഷ്യൻ അനുസരിക്കേണ്ടത്. ஆமென். சரீர பிரகாரமான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Praise the Lord. Hallelujah. അകത്തെ മനുഷ്യൻ ശക്തിയില്ലാതെ വരുമ്പോഴാണ് உள்ளான மனுஷன் பலன் குறைந்து பலவீனப்படும் போதுதான் മരണത്തെ കുറിച്ച് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. மரணத்தை குறித்து நான் சிந்திக்கிறேன். ജീവനെ വെറുക്കുന്നത്, ஜீவனை உயிரோடு வாழ்வதை வெறுக்கிறேன். എന്റെ കോൺഫിഡൻസ് തകർന്നു പോകുന്നത്, என்னுடைய தைரியம் உடைக்கப்படுகிறது. ഇനി എനിക്ക് രക്ഷയില്ലെന്ന് പറയുന്നത്, இனி என்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். അകത്തെ മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആകുമ്പോൾ, உங்க உள்ளான மனுஷன் பலன் அடையும் போது ഞാൻ ഈ കഴുകനെ കുറിച്ച് പ്രസംഗിക്കും. நான் இந்த கழுகை குறித்து பிரசங்கம் பண்ணுவது ഈ உண்டு. കഴുകനെ കുറിച്ചുള്ള ഒരു പോയിന്റ്, இந்த கழுகை குறித்துள்ளதான ஒரு குறிப்பு இப்படி இருக்கிறது. ലോങ് സൈറ്റ്, அது தொலைதூர பார்வை உள்ள திராணியா இருக்கிறது. എല്ലാരും പറഞ്ഞേ കഴുകന്റെ പ്രത്യേകത, கழுகின் சிறப்பு ലോങ് സൈറ്റ്. எல்லாரும் சொல்லுங்க, கழுகுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அது தொலைநோக்கு பார்வை உள்ள திராணி உள்ளதா இருக்கிறது. ഏതെങ്കിലും ഒരു ദിവസം ഞാൻ കഴുകനെ പറ്റി പ്രസംഗിക്കാം. ஆமென். தேவன் அனுமதித்தால் வருகிற நாட்களிலே ஆமென் நான் கழுகை குறித்து பிரசங்கம் பண்ணுவேன். 7 പോയിന്റ് ഞാൻ പ്രസംഗിക്കും. 7 வித குறிப்புகளை கழுகை குறித்து பேசுவது உண்டு. അതിൽ ഒരു പോയിന്റ് ലോങ് സൈറ്റ്. அதுல ஒரு குறிப்பு தான் தொலைதூர பார்வை. ഒരു കഴുകൻ 50,000 ഫീറ്റ് ഉയരത്തിൽ പറക്കും. ஒரு കഴുகு என்பது 50,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. ഫ്ലൈറ്റിനെ കാട്ടി ഉയരത്തിൽ പറക്കും. விமானத்தை காட்டிலும் உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை. എവറസ്റ്റ് കൊടുമുടിയെ കാട്ടി 3.5 കിലോമീറ്റർ ഉയരത്തിൽ കഴുകൻ പറക്കും. இமய மலையை காட்டிலும் 3.5 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை கழுகு. എങ്കിലും ஆனாலும் താഴെ ഇഴഞ്ഞു പോകുന്ന സർപ്പത്തെ കാണാൻ അതിന് പറ്റും. தரையில இழைந்து போகக்கூடிய சர்ப்பத்தை பார்க்கக்கூடிய, தெளிவாய் பார்க்கக்கூடிய விசேஷம் இந்த கழுகின் கண்களுக்கு உண்டு. Praise the Lord. ஆமென். Hallelujah. 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 If you are eagle, நீங்க கழுகு என்றால் 2025 നീ ആരെന്ന് കാണരുത്. 2025 நீங்க யார் என்று பார்க்க மாட்டீங்க. 2025 60 ലക്ഷം രൂപയുടെ കടമുള്ള വ്യക്തിയായിരിക്കാം. 60 ലட்சம் ரூபாய் உள்ள கடன் உள்ள ஒரு நபரா இருக்கலாம். നീ ഒരു ഈഗിൾ മൈൻഡിൽ ചിന്തിച്ചാ, ஆனா நீங்க கழுகின் சிந்தையில பாப்பீங்கன்னா 2030 60 കോടി ആസ്തിയുള്ള ഒരു വ്യക്തിയായി നീ മാറും. 60 கோடி ஆஸ்தி உள்ள நபராய், ஐஸ்வர்யவானாய் நீங்கள் இருப்பதை உங்கள் கண்கள் பார்க்கும். 2025 നീ ആരെന്നല്ല, 2025 நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அல்ல, 2030 നീ ആരായിരിക്കും. 2030வது ஆண்டிலே நீங்கள் எப்படிப்பட்ட நபராய் இருப்பீர்கள். ஹalleluya. കാക്ക ചിന്തിക്കും, காக்கா நினைக்கும் 2025 ഞാൻ ആത്മഹത്യ ചെയ്യും. 2025 நான் தெற்கல பண்ணி சத்து போவேன். കാക്ക പറയും, காக்கா சொல்லும் 2026 ഞാൻ കാണില്ല. 2026 நான் பார்க்க மாட்டேன். കഴുകൻ പറയും, கழுகு சொல்லும் ഞാൻ 2026 കാണും. 2026 பார்ப்பேன். 2027 കാണും. 2027 பார்ப்பேன். 2028 കാണും. 2028 பார்ப்பேன். 2030 பார்ப்பேன். ഞാൻ VIP ആയിരിക്കും. 2030 நான் ஒரு VIP இருப்பேன். ജോസഫ് ഒരു കാക്കയല്ലായിരുന്നു. யோசேப்பு ஒரு காக்காவாக இல்ல. ജോസഫ് ഒരു കാക്കയായിരുന്നെങ്കിൽ, ஒரு யோசேப்பு ஒருவேளை அவர் காக்காவா இருந்திருந்தா ആ കുഴിക്കകത്ത് ഇരുന്നിട്ട് പറഞ്ഞേനെ, அந்த குழிக்குள்ள விழுந்த போதே சொல்லிருப்பான், കുറച്ച് മണ്ണും കൂടെ ഇട്ട് ഞാൻ അങ്ങ് പോട്ടെ എന്ന് പറഞ്ഞു. ராமே கொஞ்சம் மண்ணையும் போட்டு என்ன மூடிடுங்க, நான் செத்துறேன்னு சொல்லிருப்பான். കഴുകനായതുകൊണ്ട്, அவன் கழுகா இருந்ததுனால ജോസഫ് പറഞ്ഞു, யோசேப்பு சொன்னான், എന്റെ 30ാമത്തെ വയസ്സിൽ என்னுடைய 30வது வயதில മിസ്രൈമിലെ പ്രധാനമന്ത്രിയായി മാറും. எகிப்திலே பிரதான மந்திரியாய் நான் மாறுவேன். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞു, கைகளை தட்டி சொல்லுங்க, you are eagle, நீங்க தான் கழுகு. I am not crow, நான் காக்கா அல்ல, I am eagle. நான் கழுகு. സൂക്ഷിക്കണം. എല്ലാവരും പറഞ്ഞു സൂക്ഷിക്കണം. சொல்லுங்க, கவனமாய் பார்த்துக் கொள்ளணும். നിങ്ങൾ കേൾക്കുന്ന വചനം நீங்க கேட்கக்கூடிய வசனத்தை ഹൃദയത്തിൽ സൂക്ഷിക്കണം. உங்க இருதயத்துல பூட்டி வைத்து காத்துக் கொள்ள வேண்டும். നിങ്ങൾ കേൾക്കുന്ന വചനം മുള്ളിന്റെ ഇടയിൽ വീണതുപോലെ ആകരുത്. நீங்கள் கேட்ட வசனம் முள்ளுகள் நடுவிலே விழுந்த விதையாய் வசனமாய் மாறிவிடக் கூடாது. പാറയിൽ വീണതുപോലെ ആവരുത്. பாறை மேல விழுந்த விதையாய் மாறிடக் கூடாது. വഴിയരികിൽ വീണതാകരുത്. வழி அருகே விழுந்ததா இருக்க கூடாது. அது நல்ல நிலമായ ക്രിസ്തുവിൽ വീണതായിരിക്കും. அது நல்ல நிலமாகிய கிறிஸ்துவில் விடும் என்றால், Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ആമേൻ ആമേൻ ആമേൻ. ആമേൻ. പാറ பாறை ഫറവോനെ കാണിക്കുന്നു. பார்வோனை காண்பிக்கிறது. വഴിയരികെ வழி அருகே உள்ளது ഹെരോദാവിനെ കാണിക്കുന്നു. ஏரோதுவை காண்பிக்கிறது. മുള്ള് முள் പീലാത്തോസിനെ കാണിക്കുന്നു. பிலாத்துவை காண்பிக்கிறது. നല്ല നിലം நல்ல நிலம் യേശുവിനെ കാണിക്കുന്നു. இயேசுவை காண்பிக்கிறது. ஜீசஸ். പാറ പോലെ കഠിനമായിരുന്ന ഫറവോന്റെ ഹൃദയം பாறை போலுள்ள கடினமாய் பார்வோனின் இருதயம் இருந்தது. ഹെരോദാവ് കാരണമല്ല യേശു വഴിവക്കിലായത്. அவன் ஏரோது நிமித்ததானே இயேசு வழி அருகே ஆனார். പീലാത്തോസ് കാരണമല്ല യേശുവിന്റെ തലയിൽ മുൾക്കിരീടം വന്നത്. பிலாத்துவின் காரணத்தினாலே அல்லவா இயேசுவின் தலையிலே முள்முடி வந்தது. നിന്റെ വചനം ഫറവോന്റെ മുമ്പിലല്ല വീഴേണ്ടത്. உங்க வசனம் பார்வோனுக்கு முன்னாடி விழக்கூடாது. ഹെരോദാവിന്റെ മുമ്പിലല്ല വീഴേണ്ടത്. ஏரோதுக்கு முன்னதாக விழக்கூடாது. മുൾക്കിരീടം തരുന്ന പീലാത്തോസിന്റെ മുമ്പിലല്ല വീഴേണ്ടത്. கிரீடத்தை தரக்கூடிய பிலாத்துவுக்கு முன்பதாக விழக்கூடாது. യേശുവാകുന്ന നല്ല നിലത്ത് വീഴണം. இயேசுவாகிய நல்ல நிலத்தில் விதை விழ வேண்டும். Praise to Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. നിങ്ങൾ സൂക്ഷിക്കണം. கேட்ட வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். എന്റെ കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்கிறார், നിങ്ങൾ அளക്കുന്ന അളവ് കൊണ്ട് അളന്ന് കിട്ടും. நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். നിങ്ങൾ ഒരാളെ കുറ്റം പറഞ്ഞാൽ நீங்க ஒரு ஆளை குறை சொன்னா 100 പേര് നിന്നെ കുറ്റം പറയും. 100 பேர் உங்களை வளைச்சிக்கிட்டு குற்றம் சொல்லுவாங்க. ഒരാളിനെ നീ നശിപ്പിക്കാൻ വാ തുറന്നാ, ஒரு ஆளை அழிக்க நீங்க வாயை திறந்தா നീയും നിന്റെ തലമുറയും നശിച്ചു പോകും. நீங்களும் உங்கள் தலைமுறையும் அழிக்கப்படுவீர்கள். Praise the Lord. ஹalleluya. അതുകൊണ്ട് ഒരാളിനെ കുറ്റം പറയുമ്പോൾ എനിക്ക് 2 പിള്ളേർ വളർന്നു വരണമെന്ന് ചിന്തിക്കണം. ஒரு ஆளை குறை சொல்லும்போது எனக்கு 2 பிள்ளை வளர்ந்து வருகிறது என்ற சிந்தை உங்களுக்குள் இருக்க എനിക്കൊരു வேண்டும். ഫാമിലി ഉണ്ടെന്ന് നീ ചിന്തിക്കണം. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். എഴുതിയിട്ടോ നീ ആരെങ്കിലും കുറ്റം പറഞ്ഞാൽ നിന്റെ ഫാമിലിയുള്ള ഒന്നിനെ വച്ച് ദൈവം നിന്നെ പാഠം പഠിപ്പിച്ചിരിക്കും. எழுதி வைத்துக்கோள், யாரையாவது நீ குறை சொல்றாயானால் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை வைத்து கர்த்தர் உனக்கு நல்லா கற்றுக் கொடுப்பார். Praise the Lord. ஆமென். ഒരുത്തനെ കുറ്റം പറയുമ്പോൾ ஒருவனை குறை சொல்லும்போது നാളെ നിനക്ക് എന്താണെന്ന് നിനക്കറിയില്ല. நாளைக்கு உனக்கு என்ன நேரிடணும் என்று உனக்கு தெரியாது. നീ അളക്കുന്ന അളവ് കൊണ്ട് നിനക്ക് അളന്ന് കിട്ടും. நீ அளக்கிற அளவின்படியே உனக்கும் அளக்கப்படும். അധികമായും കിട്ടും, அதிகமாகவும் கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி கர்த்தர்